இவங்க தாங்க. வணக்கம் சார். நீங்கள் தானே எக்ஸ் இன்ஸ்பெக்டர் சந்தானம்? ஆமா. நீங்க? என் பெயர் சங்கர். மோகனா கொலை வழக்கில் சிக்கி ஆயுள் தண்டனை அனுபவிக்கிற குமாரசாமியுடைய மகன். குமாரசாமி மகனா? உட்காருப்பா, உட்காரு. தம்பி, உத்தியோக வாழ்க்கையை துறந்து இப்போது இந்த உலக வாழ்க்கையே துறக்கப் போகும் என்னை நீ ஏன் தம்பி பார்க்க வந்திருக்கிறாய்? ஐயா, நீங்கள் ஒருவர்தான் என் தந்தையின் குற்றமற்ற தன்மையில் குறையாத நம்பிக்கை வைத்திருப்பவர் என்று கேள்விப்பட்டேன். எனக்கு சில சந்தேகங்கள். தயவு செய்து நீங்கள் அவைகளுக்கு விளக்கம் தர முடியுமா? நிச்சயமாக. கேள் தம்பி. கொலை செய்யப்பட்ட மோகனாவின் அறையிலிருந்து அன்று ஒரு சிகரெட் கேஸையும் அனாமதைய கடிதம் ஒன்றையும் நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் இல்லையா? ஆமாம். அவை இரண்டையும் துப்பு பொருளாக கொண்டு குற்றவாளியை கண்டுபிடிக்க நீங்கள் ஏன் மேற்கொண்டு ஆராய்ச்சி நடத்தவில்லை? சரியான கேள்வி தம்பி, சரியான கேள்வி. என் உடல் இருக்கும் நிலையில் இவைகளையெல்லாம் இப்போதே உன்னிடம் சொல்லாவிட்டால் பிறகு யாரிடமும் சொல்ல முடியாமல் போனாலும் போய்விடும். அதனால் முழுவதையுமே சொல்கிறேன் கேள். அன்று மோகனாவின் அறையிலே பிரேத விசாரணையை முடித்துக் கொண்ட நாங்கள் வழக்கு பற்றி கலந்து ஆலோசிப்பதற்காக மறுநாள் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சந்திரசேகர் ஆபீஸ் அறையிலே கூடினோம். அந்த அறையிலே அவரை தவிர நான், சர்க்கிள் இன்ஸ்பெக்டர், வீணா, சொக்கப்பா, அத்தனை பேரும் இருந்தோம். நீதான் கேள்விப்பட்டிருப்பாயே, ப்ராசிக்யூட்டர் ஒரு பிடிவாதக்காரர், மிகவும் கண்டிப்பானவர். அவர்தான் ஆரம்பித்து வைத்தார் விசாரணை. சத்தியமா சொல்றேனுங்க, இந்த வருஷம் தீபாவளி அன்னைக்கு நான் தான் இந்த குமாரசாமிய மோகனா வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு போய் அறிமுகம் செய்து வச்சேனுங்க. அப்புறம் அவரு அடிக்கடி வர போக இருந்தது எனக்கு தெரியுமுங்க. நீர் மோகனாவின் தூர பந்துவாக இருந்தும் இந்த விரும்பத்தகாத உறவை கண்டிக்கவில்லையா? கண்டிச்சனுங்களே. தப்பு தப்புன்னு பல தடவை சொன்னேனுங்க. கேட்டா தானே. கடைசியில இந்த படுபாவி பய அவளை இப்படி கொலை பண்ணுவான்னு நான் கனவுல கூட நினைக்கலீங்க. Call the next witness, வீணா. வீணா, மோகனாவை கொலை செய்துவிட்டு கையில் சவரக்கத்தியுடன் ஓடி ஆசாமி நீ பார்த்தாய் அல்லவா? ஆமாங்க. அந்த ஆசாமி இவர்தானா என்று உன்னால் கூற முடியுமா? நன்றாக நிதானமாக பார். இங்கே அல்ல, அங்கே பார். பார்த்து விட்டு எனக்கு பதில் சொல். ஆமாங்க, அன்னைக்கு நான் பார்த்த ஆளு இவரே தானுங்க. வீணா, நீ சொல்வது அவ்வளவு நிஜம்தானே? இதில் சந்தேகம் ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இந்த ஆளு ரோட்ல ஓடும் போது தெரு முனையில இருக்கிற விளக்கு வெளிச்சத்துல நான் நல்ல 2 கண்ணாலையும் பார்த்தேங்க. விளக்கு வெளிச்சத்தில் இவர் முகம் உனக்கு நன்றாக தெரிந்தது இல்லையா? ஆமாங்க. That's all, Your Honor. Foreman and members of the jury. இதோ நிற்கும் குற்றவாளி மோகனாவின் உயிரை 50,000 ரூபாய்க்கு இன்சூர் செய்வதாக ஆசை காட்டி அவளோடு சிநேகம் செய்திருக்கிறான். பிறகு அந்த சிநேகம் முற்றி 4 மாத கர்ப்பத்தில் முடியவே ஏற்கனவே திருமணமான இந்த குமாரசாமி வெளி உலகத்திற்காக பயந்து உண்மையை மறைப்பதற்காக முன்பே திட்டமிட்டு மோகனாவை படுகொலை செய்திருக்கிறான். கசாப்பு கடைக்காரன் ஆட்டை நெருக்குவது போல் இந்த குமாரசாமி ஒன்றுமறியாத கன்னிப்பெண் ஒருத்தியின் குரல் வழி அறுத்திருக்கிறான். இது போன்ற கல்லஞ்சக்காரர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்காவிட்டால் நாளை இந்த ஊரில் ஒரு பெண் கூட மானத்தோடு வாழ முடியாது. ஆகவேதான் ஜூரர் ஸ்தானத்தில் இருக்கும் கனவான்களே, நாகரிகமே என்னதென்றறியாத அந்த நாளில் வாழ்ந்திருக்க வேண்டிய இந்த காட்டு மிராண்டி சும்மா விடாதீர்கள். உங்கள் முடிவிலே சிறிது குறை இருக்குமானாலும் அது இந்த சமுதாயத்திற்கு ஆபத்து, நிச்சயமாக ஆபத்து. அதனால் கனம் கோச்சார் அவர்களே, இந்த இரக்கமில்லா அரக்க குணம் படைத்தவனுக்கு கடுமையான தண்டனை விதியுங்கள். பொய், பொய், நீதி பொய், நேர்மை பொய், நியாயம் பொய், கடவுள் பொய், எல்லாமே பொய், 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 எல்லாம் பொய்யாத்தான் போச்சு. அந்த சிகரெட் கேசும் அனாமதைய கடிதமும் பொய்யாத்தான் போச்சு. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, இந்த கொலைக்கு பின்னால் பயங்கரமான சதி நடந்திருக்கு சங்கர், பயங்கரமான சதி நடந்திருக்கு. ஐயா, அந்த சதி அம்பலமாக வேண்டும். அதில் சம்பந்தப்பட்ட சண்டாளர்கள் சந்தைக்கு வர வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு வழி சொல்லுங்கள் ஐயா, சொல்லுங்கள்.
எனக்கு தெரிந்த வரையில் உள்ள ஒரே ஒரு வழி இதுதான். அன்று இந்த கொலை வழக்கிலே கூண்டிலேறி சாட்சி சொன்னவர்கள் அந்த சொக்கப்பாவும் வீணாவும் தான். அப்போது அவர்கள் இருந்த நிலைமை ஏழைகள், அன்றாட சோற்றுக்கே அவதிப்படுபவர்கள். இன்று அவர்கள் இருக்கும் நிலைமை பணக்காரர்கள். கஷ்டப்படவில்லை, நெற்றி வேர்வை நிலத்திலே சிந்தவில்லை, பின் எப்படி கிடைத்தது இந்த குதூகல வாழ்க்கை? தம்பி, உன் ஆராய்ச்சியை அவர்கள் பக்கம் திருப்பு. நன்றி ஐயா, நன்றி. இப்பொழுதே புறப்படுகிறேன். வணக்கம். 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 மான் கொம்பு கிடைக்குமா இங்கே? என்ன? மான் கொம்பு. மான் கொம்பு இருக்குது. ஆனா இப்ப இருக்கிறது நல்லதா இல்ல. நாளைக்கு வந்தீங்கன்னா நிக்கிறீங்களே, வாங்க உட்காருங்க. வெரி குட். உங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? நான் ஒண்ணும் சொல்லலையே. இப்பதான் சொல்லுங்களேன். என் பேரு வீணா. வீணா, பியூட்டிஃபுல் நேம். இது உங்க சொந்த கடையா? எனக்கும் எங்க அண்ணனுக்கும் சொந்தம். அண்ணனா? கூட பிறந்தவர் இல்ல? இல்ல, ரொம்ப நாளா பழக்கம், அதனால அண்ணன்னு கூப்பிடுறேன். ஆஹா. நீங்க கூட அவரை பாத்தீங்களே? எங்க? இங்கதான். ஆமா ஆமா, பார்த்தேன் பார்த்தேன். நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்ன இங்க வந்திருந்த போது இந்த கடையை இங்க காணோமே. நாங்க போன வருஷம் தான் அந்த கடையை ஆரம்பிச்சோம். கடையை பார்த்தா ரொம்ப ரூபாய் முதல் போட்டிருப்பீங்க போல தெரியுது. ஆமா. ஏதாவது புதையலுக்கு இதில் கிடைச்சிச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் வர்றேன். ஓ, ஐ எம் சாரி. இந்தாங்க. அது சரி, என்ன பத்தி கேட்டீங்களே, நீங்க யாருன்னு சொல்லலையே. என் பேரு சங்கர். எங்க தங்கி இருக்கீங்க? இந்த இந்திரபவன் ஹோட்டல் இல்ல, அங்கதான் தங்கி இருக்கிறேன். நான் வரட்டுமா? நாளைக்கு வருவீங்கல்ல? ஓ, நான் நினைச்சது கிடைக்கிற வரைக்கும் தினம் இங்க வந்துகிட்டு தான் இருப்பேன். நான் வர்றேன். அந்த ஆள் எங்க தங்கி இருக்கிறதாக சொன்னா? இந்திரபவன்ல. ஏன்னா என்ன சமாச்சாரம்? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஏய், என் பின்னால வாங்கடா. அட ஞான சோனியா, நீங்களா? வாங்க 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 வாங்க. நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். இப்படி உட்காருங்க. நீங்க இவ்வளவு தூரம் வரணுமா? ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே ஓடியாந்திருப்பனே. ஏ பையா, ஐயாவுக்கு ஸ்பெஷலா ஒரு காப்பி கொண்டு வா. ஓடு. அதெல்லாம் இருக்கட்டும். இங்க செவப்பா உயரமா பட்டணத்துல இருந்து ஒரு பையன் வந்து தங்கி இருக்கானா? பையனா? ஆமா, சுமார் 25-26 வயசு இருக்கும். யாரு? சங்கரு. இங்க மேல 5ஆம் நம்பர்ல தான் இருக்காரு. 5ஆம் நம்பரா? ஏய், அதுக்கு பக்கத்தரை ஏதாவது காலி இருக்கா? காலி? காலி 6 காலிங்க. அதை எனக்கு ரிசர்வ் பண்ணுவே. ஆகட்டுங்க. எஜமா, லெட்டர். இது சங்கருக்கு வந்ததாச்சே. பிரிச்சு படி. சிரஞ்சீவி சங்கருக்கு அம்மா அநேக ஆசீர்வாதம். நலம் நலமறிய ஆவல். உன் கடிதம் கிடைத்தது. மோகனா மோகனா கொலை கொலை நடந்த இடத்தில். மோகனா கொலையா? உன் அன்புள்ள அம்மா அப்படின்னு அந்த சங்கரு குமாரசாமியினுடைய மகன் தான். ஜாக்கிரதை. காபி சாப்பிட்டு போங்க. காபி இப்படி தள்ளையா? கொட்டுறேன். சங்கர், ஏய் சங்கர், இந்த உலகத்தை பாரப்பா.
அது இருந்தா இது இல்லை, இது இருந்தா அது இல்லை. எப்பா எது பெரிய தத்துவ ஞானி ஆயிட்டிய. எது இருந்தா எது இல்லப்பா. சரக்கு இருந்தா வியாபாரம் இல்லை, வியாபாரம் இருந்தா சரக்கு இல்லை. ஓஹோ, நீ அதை பத்தி சொல்ல வந்துட்டியா? இத பாரு, உனக்கு அதுவும் இதுவும் சேர்ந்து இருக்கணும், அவ்வளவுதானே? எஸ். ஒரே நொடியில அவ்வளவு கூட்டத்தை இங்க வர சொல்லட்டுமா? ஓ, இத பாரு. ஓ, நீங்களே வந்துட்டீங்களே. எம்மா எம்மா, உங்களுக்கு என்ன வேணும்? இது வந்து உங்க கடையில இந்த புதுசா கிராம்போன் ரெக்கார்ட் எல்லாம் வந்திருக்க? ஓ, நிறைய வந்திருக்கேன். நாளைக்கு சாயங்காலம் நீங்க எங்க வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நாளைக்கு சாயங்காலமா? ஓஎஸ், அதுக்கு என்ன, தாராளமா வந்துடுறேன். விலாசம் தெரியுமா? விலாசம் எது? இந்த தெருவுல 10ஆம் நம்பர் வீட்டு மாடியில இருக்கு. 10ஆம் நம்பர் வீடா? ஓ, அங்க கூட அந்த பொன்னையான ஒருத்தர். அதே வீடுதான். ரைட், வர்றேன். அவசியம் வரணும். ஓஎஸ். இத பாத்தீங்களா? இது அமர தீபத்துல வந்த பாட்டு, இது நல்ல தீர்ப்புல வந்த பாட்டு, இது நாடோடி மன்னன். நாடோடி மன்னன், இது கடன் வாங்கி கல்யாணம். மாப்பிள என்ன நம்மகிட்ட வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? நீங்களா? எங்க அந்த பொம்பளை பிளேட்டு கேட்டா காணும். அது இருக்கட்டும் மாப்பிள, நீங்க ரொம்ப நல்லா பாடுனீங்கன்னு ரோட்ல போறவங்க எல்லாம் பேசிட்டு போறாங்க. எங்க ஒரு பாட்டு பாடுங்க. என்ன நான் பாடினா? என் ஃப்ரெண்டு சங்கர்ல பாடினது. அதானே கேட்டேன், உங்களுக்கு எங்கடா இவ்வளவு ஞானம் வந்ததுன்னுட்டு. வணக்கங்க. தம்பி, இந்த மாதிரி பாடிக்கிட்டே வேலை செய்யறவங்கள தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஜனங்கள் எல்லாம் போறாங்க, ஒரு பாட்டு ஒண்ணு பாடு. அதே ஒதுங்கப்பா. என்னமா நீங்க சம்பளம் கொடுத்து வச்ச மாதிரி எல்லாம் பாட சொல்றீங்க? கொடுத்துட்டா போகுது தம்பி. இன்னையில இருந்து உனக்கு மாசத்துக்கு 50 ரூபாய் சம்பளம் போதுமா? சரின்னு ஒத்துக்க. சரின்னு சொல்லு. என்னப்பா இது, நான் வந்த வேலை என்ன, இந்த வேலையை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டா எப்படி? இந்த பாரு சங்கர், வேலை இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா மத்தவங்க எல்லாம் சந்தேகப்படுவாங்க. இந்த பாரு, நீ தினம் இந்த கடைக்கு வர வேண்டிய அவசியம் இல்ல. எப்பவாவது ஒரு நாளைக்கு வந்து தலையை காமிச்சிட்டு போயிடு. நீ சரின்னு சொல்லு. சரின்னு சொல்லு. சரிப்பா. சரின்னு சொல்லு. சரி சரி. ஐம் சாரி. ஏன் சார், எனக்கு ஏதாவது லெட்டர் இருக்குதா? என்ன சார் இது? இது யாரு பிரிச்சது?